ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இந்த பினான்ஸ் வேர்ல்டு எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இது மிகவும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பினான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பினான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி வந்து நிறைய பரிமாற்றம் நடக்கிறதுனால முதல்ல அவங்க ஃபோனில் எல்லாருமே வந்து பாருங்கள் செட்டிங்ஸ் அப்படிங்கிற பேஜுக்குள்ளே போங்க. செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சிஸ்டம் அப்டேட் அப்படி இல்லைனா சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கொடுத்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணி முடிச்சுருங்க. ஏன் அப்படின்னா ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சிஸ்டம் அப்டேட்டுங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்டேட்னு சொல்லுவாங்க. நான் பாருங்கள் தி சிஸ்டம் இஸ் ஆல்ரெடி தி லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ வரையும் இந்த சிஸ்டத்தை நான் ஓஎஸ் அப்டேட்டில் வச்சுருக்கேன்னு சொல்லி பொருள். ஏன் அப்படின்னா பினான்ஸ் வந்து வேர்ல்டு எக்ஸ்சேஞ்சு ரொம்ப சேஃப்டியான எக்ஸ்சேஞ்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் செட்டிங்ஸில் ஓஎஸ் அப்டேட் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன வரும்னா, நீங்கள் செல்ஃபி ஃபோட்டோ உங்கள் டாக்குமெண்ட்ஸை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கேமரா வந்து சப்போர்ட் பண்ணாமல் போயிடும். அதனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே போயிட்டு சாஃப்ட்வேர் அப்டேட்டு அப்படின்னா சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகி ஆன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்ளைன் லீடர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பினான்ஸினுடைய லிங்க் அனுப்பியிருப்பாங்க. அந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் குரோம் அப்படிங்கிற ப்ரௌசருக்குள்ளே போய் நீங்கள் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நான் இந்த லிங்க் அனுப்பியிருக்காங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது கூகுள் குரோம்னுடைய பேஜுக்குள்ளே போகுது. இந்த மாதிரி பேஜுக்குள்ளே போய் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியான வேலை. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா ப்ராசஸும் செய்யணும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கான கியூஆர் கோடு வரும். அந்த கியூஆர் கோடை எடுத்துகிட்டு போய் திருப்பியும் ப்ளே ஸ்டோரில் பினான்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இப்படி நீங்கள் முயற்சி பண்ணாலும் பண்ணலாம். நான் வந்து எளிமையான முறையை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் அப்ளைன் லீடர்ஸ் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் கடைசியாக பாருங்கள் REF அப்படின்னு போட்டு அந்த லிங்க் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை ஒரு பேப்பரில் எழுதிக்காங்க. எழுதிட்டு எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா பினான்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா பினான்ஸ் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். நிறைய நபர்களுக்கு என்ன வரும்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் காமிக்கும், இந்த மாதிரி லோகோ காமிக்கும், பினான்ஸோட லோகோ காமிக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனே அது 135 MBலேருந்து 140 MB வரை வரும். அது முடித்த உடனே இந்த மாதிரி ஓப்பன் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா பினான்ஸ் அப்ளிகேஷனுடைய இந்த மாதிரி பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செய்யணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் பாருங்கள் வெல்கம் டு பினான்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுலேயே கீழே பாருங்கள் ஜாயின் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்குங்க. அந்த வகையில் சைன் அப் அண்டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக என்ட்ரி ஆகிறதுனால சைன் அப் அப்படிங்கிற பேஜை கிளிக் பண்ணணும். ஏற்கனவே பினான்ஸில் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்களா லாகின் அப்படிங்கிற பேஜில் கிரியேட் பண்ணணும். நாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக உள்ளே வரதுனால சைன் அப் அப்படிங்கிற பேஜில் நம்ம உள்ளே வர போகிறோம். சைன் அப் அப்படிங்கிறத நான் சொன்ன உடனே கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா வெல்கம் டு பினான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து சைன் அப் வித் ஃபோன் ஆர் இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதில் நாம் சைன் அப் வித் ஃபோன் ஆர் இமெயில் அப்படிங்கிறதுல போகலாம். ஏன்னா நம்ம மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூகுள் அக்கௌண்ட் வச்சுருப்போம். அதில் ஏதோ ஒரு அக்கௌண்ட் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்த மெயில் ஐடி கொடுத்து நம்ம உள்ளே போகிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா சைன் அப் வித் ஃபோன் ஆர் இமெயிலை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் வருது. இதில் மேலே பாருங்கள் இமெயில் அப்படின்னு கொடுத்துருக்கு, பக்கத்தில் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இமெயில் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். ஃபோன் நம்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணால் ஃபோன் நம்பரை கொடுத்து என்ட்ரி பண்ணலாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இமெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி போகிறது ரொம்ப சேஃபு. ஏன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் நம்பர் நம்ம நிறைய டைம் ரீசார்ஜ் பண்ணியிருப்போம். ஒரே செல்லில் 2 சிம்மு போட்டிருப்போம். நிறைய நபர்கள் சிம் கார்டை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிம்மு என்ன சிம் நெட்வொர்க் பயன்படுத்துகிறோமோ ஒரு சில டைமில் அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஆக்டிவில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமெயிலை கொடுத்து உள்ளே போகிறது ரொம்ப சேஃபு, ரொம்பவும் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா இமெயில் அப்படிங்கிறது நம்மளுடைய சொந்த இதில் வச்சுருப்போம். நம்ம அதை எத்தனை வருஷத்துக்கு வச்சுருக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ இந்த வகையில் இப்போ நான் ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். அதை வீடியோவை இப்போ நான் பதிவு பண்ணுறேன். இமெயில் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அவருடைய மெயில் ஐடி வந்து நான் கொடுக்க போகிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய மெயில் ஐடி நான் டைப் பண்ணுறேன். மெயில் ஐடி நான் டைப் பண்ணியிருக்கேன்.
ஓகேங்களா. மெயில் ஐடி டைப் பண்ணது கரெக்டான மெயில் ஐடியை கரெக்டான மெயில் ஐடியாக நீங்கள் கொடுங்க. அந்த மெயில் ஐடி லைவில் இருக்கிறத போல் கொடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் பினான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப ஓடிபி போகும். அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் வந்து உள்ளே கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகும். அதனால் லைவாக கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மெயில் ஐடியை கரெக்டாக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு நாம் செட் பண்ணணும். நீங்கள் மற்ற இடத்துல பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா பண்ணக்கூடாது. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ரொம்ப சேஃபான வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்சர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்வேர்டை என்ன பண்ணணும்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், இந்த ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லுவாங்க. இந்த அட் சிம்பிள், டாலர் சிம்பிள், ஈக்குவல் சிம்பிள், ப்ளஸ் சிம்பிள், அந்த மாதிரி இன்ட்டு சிம்பிள் இதெல்லாம் வரும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணணும். மொத்தத்தில் 4யுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பதிவு பண்ணணும்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதுக்கு நான் பாஸ்வேர்டு செட் பண்ணுறேன். அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 10லேருந்து 12 டிஜிட் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வகையில் இப்போ நான் இதுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டேன். நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணது நீங்கள் போட்டிருக்குதான்னு கரெக்டானு பார்த்துக்கிறதுக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கன் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரல் ஐடின்னு கொடுத்துருக்கு இல்லையா, இந்த ரெஃபரல் ஐடிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஃபரல் ஐடிங்கிற இடத்துல நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரெஃபரல் ஐடியை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட் மூலிமா போனால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ரெஃபரல் ஐடி வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யார் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ இல்லை யார் மூலிமா நம்ம ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அவங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரல் ஐடி வரும். அந்த ரெஃபரல் ஐடியில் நான் இங்கே டைப் பண்ணுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ரெஃபரல் ஐடி 480 52 84 10. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரெஃபரல் ஐடி. என்னோட கீழே வந்து ஒரு நபரை வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் அந்த ரெஃபரல் ஐடி கொடுத்துட்டு கீழே பாருங்கள் ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரி டு பினான்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வந்துடும். இது வந்த உடனே பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் நான் கொடுக்க போகிறேன். கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தனா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மெயிலுக்கு ஒரு ஓடிபி போகும். அதை எடுத்து நான் இன்சர்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், மெயில் ஐடியில் கிளியராக மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன், ரெஃபரல் ஐடி நம்பர் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணியிருக்கேன். இப்போ கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தோடனே பாருங்கள் என்னென்னு போடுற இமெயில் வெரிஃபிகேஷன் ப்ளீஸ் என்டர் த 6 டிஜிட் வெரிஃபிகேஷன் கோடு இந்த மெயிலுக்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய டைம் வந்து 30 நிமிஷம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், அந்த கோடு எடுத்து போடணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டேன். அந்த மெயில் ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள் எனக்கு வந்து கோட் நம்பர் வந்திருக்கு, 6 டிஜிட் கோட் நம்பர் வந்திருக்கு. அதை வந்து நான் இதை இன்சர்ட் பண்ணுறேன். 009976. இது இன்சர்ட் பண்ணோடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகிடுது. சப்மிட் ஆனோடனே இமெயில் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி வந்துடுதுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் அந்த ஓடிபி கொடுத்தோம் இல்லைங்களா, ஓடிபி கொடுத்த உடனே நம்மளோட பினான்ஸ் ஆப்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வரும். உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் மெயிலுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஓடிபி வரும். அதை கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பாருங்கள் கிரியேட் அக்கௌண்ட்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிரியேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்ததாக என்ன ஸ்டெப் கொடுத்துருக்குங்க, வெரிஃபை ஐடென்டிட்டி கொடுத்துருக்கு, அன்லாக் ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்கு. அன்லாக் ப்ரைஸுங்கிறது நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வரது. இப்போ வெரிஃபை ஐடென்டிட்டின்னு கொடுத்துருக்கு. முதல் ஸ்டெப் முடித்த உடனே அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா வெரிஃபை ஐடென்டிட்டின்னு கொடுக்கணும். கீழே பாருங்கள் வெரிஃபை நவுன்னு சொல்லிட்டு எல்லோ கலரில் கொடுத்துருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோடனே என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய என்ன நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க, பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க, கவர்மெண்ட் இஷ்யூடு ஐடி கேட்டிருக்காங்க, ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினீங்க அப்படின்னா நாங்கள் ரிவ்யூ பண்ணி செக் பண்ணி ரிசல்ட் தரதுக்கு 2 நாள் ஆகுங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போது நாம் இந்த வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஒரு டைம் பார்த்துட்டு அடுத்ததாக பாருங்கள் கீழே கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கண்டினியூன்னா என்ன பண்ணுதுங்க, ஃபுல் நேம் அப்படின்னு கேட்டிருக்கு, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கு. இந்த ஃபுல் நேம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன ப்ரூஃபை கொடுக்க போகிறீங்களோ அந்த ப்ரூஃப் வந்து என்ன அட்ரஸ் இருக்கோ என்ன நேம் இருக்கோ அதை நீங்கள் கொடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டராக நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் நேம் வந்து மணிகண்டன், அதை டைப் பண்ணுறேன். மணிகண்டன், அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கவேல் அப்படிங்கிறனால டி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அவருடைய நேமு அவருடைய இனிஷியல் போட்டுட்டேன்.
அடுத்தது அவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன். இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இயரு, மந்த்து, டேட்டு, அவங்க பிறந்த வருஷம் முதல்ல கிளிக் பண்ணணும், ரெண்டாவது மந்த்து கிளிக் பண்ணணும், மூணாவது டேட்டு கிளிக் பண்ணணும். இந்த ரைட் சைடில் பாருங்கள் ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ண உடனே என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து அவர் என்ன இயரில் பிறந்திருக்கார் அப்படிங்கிறது வருது. நான் அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இயரை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதில் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்து, எத்தனாவது மாதம் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி, பிறந்த தேதி, இது மூணையும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் பண்ணிவிட்டு சரியாக வச்சுட்டு மேலே பாருங்கள் கன்ஃபார்ம்னு சொல்லி எல்லோ கலரில் கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணோன்னே இந்த டேட் ஆஃப் பர்த் இங்கே வந்துடும். பேர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், ஸ்பெல்லிங்கோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். பார்த்துட்டு இதெல்லாம் ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கண்டினியூன்னு சொல்லி கொடுக்கணும். கண்டினியூன்னு சொல்லி கொடுத்தோன்னே ரெசிடென்சியல் அட்ரஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இவருக்கு ப்ரூஃபாக ஆதார் வச்சுருக்கிறதுனால ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணுறேன். அதில் அந்த ஆதார் அட்ரஸில் உள்ள அட்ரஸை டைப் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டெப்பு நம்ம பண்ணணும். ஸோ அந்த வகையில் நான் இவருடைய அட்ரஸை நான் டைப் பண்ணுறேன். அட்ரஸ் பாருங்கள், நம்பர் 4/4/5/4 அட்ரஸ் டைப் பண்ணுறேன். அட்ரஸ் டைப் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக பாருங்கள் கீழே உங்கள் ஆதாரில் இருக்கக்கூடிய அந்த பின்கோட் நம்பர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பின்கோட் நம்பர் நீங்கள் போடணும். நான் பின்கோட் நம்பர் போட்டுட்டேன். அடுத்தது உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் எந்த ஊரில் இருக்கோ அது ஊருக்கு நீங்கள் சிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஊர் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் என்ன ஊர் இருக்கோ அதை போடுங்க. அடுத்தது உங்களுடைய பேன் கார்டு நம்பர், நம்ம ஆதாரும் பேனும் தேவைப்படுது. ஆதார் கார்டில் உள்ள பேர், அப்பா பேர், அட்ரஸ் எல்லாம் போட்டாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. பேன் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேர் இருக்கும், உங்கள் நேம், அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அதுக்கு கீழே பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த நம்பரை நம்ம இதில் பதிவு பண்ணணும். இதில் பாருங்கள் இவருடைய பேன் நம்பரை நான் பதிவு பண்ணுறேன். இந்த பேன் நம்பர் நான் பதிவு பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிறேன். அட்ரஸ் கிளியராக இருக்கா, பின்கோட் நம்பர் கரெக்டாக இருக்கா, சிட்டி கரெக்டாக இருக்கா, பேன் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூன்னு சொல்லி கொடுக்குறேன். கண்டினியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்து என்ன கேட்டிருக்கு, ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுதுங்க. அந்த டீட்டெயில்ஸ் ஆதார் கார்டில் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஃபை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா யூஸ் ஏ வேலிடு கவர்மெண்ட் இஷ்யூடு டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடியது ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு. இந்த மூணில் நம்மக்கிட்ட எது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரூஃபாக அட்டாச் பண்ணிக்கலாம். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆதார் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஆதார் கார்டு அப்படிங்கிற இடத்துல சும்மா கையை வச்சு கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் எல்லோ கலரில் டிக் ஆகிடுச்சு. அந்த டிக் ஆனோடனே கண்டினியூன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டி வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும். இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் ஓன் கவர்மெண்ட் இஷ்யூடு டாக்குமெண்ட் தட் இஸ் நாட் எக்ஸ்பயர்டு, அதாவது எக்ஸ்பயர்டான ஐடியை கொடுக்காதீங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆதாரில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லேமினேஷன் போட்டு ஸ்கேன் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி லேமினேஷன்ஸ் போட்டு ஸ்கேன் பண்ணியிருந்தால் இது ஸ்கேன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் கண்டினியூன்னு சொல்லி திரும்ப கொடுக்குறேன். கொடுத்த உடனே பாருங்கள் இங்கே 2 கேமரா பேஜ் ஓப்பன் ஆகும். மேலே பாருங்கள் என்ன போட்டிருக்கு, ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன், அப்லோட் யுவர் ஐடி கார்டுன்னு கொடுத்து ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த ஐடி கார்டு, அதாவது இப்போ நான் ஆதார் கார்டை இதுக்கு ஐடி கார்டை கொடுக்க போகிறேன். அதை ஃப்ரண்ட் சைடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் டேக் ஃபோட்டோன்னு கேட்குது. இந்த இடத்துல டேக் ஃபோட்டோவை கொடுத்த உடனே
இந்த இடத்துல கேமரா ஓப்பன் ஆகும். கேமரா ஓப்பன் ஆனோடனே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டை கிளியராக, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபாண்ட்டு கிளியராக இருக்கணும், ஃபேஸு கிளியராக இருக்கணும், அந்த ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வச்சு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணுவாங்க. நம்மளது ப்ரூஃப் கிளியராக இல்லை அப்படின்னா திரும்ப ரீடேக் பண்ண சொல்லுவாங்க. இந்த ப்ரூஃப் கிளியராக வர வரையும் நம்ம ஃபோட்டோ எடுத்து தான் ஆகணும், நமக்கு வேறு வழி இல்லை. இங்கே பாருங்கள், நான் எடுத்தேன். இப்போ என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 இதில் 2 டிக் ஓகே ஆகிடுச்சு. இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெளிச்சத்தில் இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சரியான வெளிச்சத்தில் வச்சு எடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் நான் மறுபடியும் ரீடேக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு 2 சைடும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் ஓகே ஆகிருக்கு. இதில் பாருங்கள் 3 க்ரீன் கலர் டிக் வந்திருக்கு. 3 க்ரீன் கலர் டிக் வந்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா இது ஓகே அப்படின்னு அர்த்தம். ஓகேன்னு சொல்லி 2மே ஓகே ஆனோடனே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஓகே தரணும். நீங்கள் எடுக்கிறப்ப ஃபோட்டோ கிளியராக இல்லை அப்படின்னா இந்த 3 டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது குறை இருக்குன்னு சொல்லி ரெட் சிம்பிளில் காமிக்கும். அதனால் நீங்கள் திருப்பியும் ட்ரை பண்ணி இந்த 3 க்ரீனாக வர வரையும் ஃப்ரண்ட் அண்டு பேக் சைடு 2மே எடுக்கணும். எடுத்து 2 சைடுமே க்ரீன் டிக் வந்த உடனே நீங்கள் ஓகேன்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேன்னு சொல்லி கொடுத்த உடனே ஐடென்டி வெரிஃபிகேஷன் ஓகே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கண்டினியூன்னு சொல்லி கொடுக்கணும். கண்டினியூனே கொடுத்துருக்கு பாருங்கள், கிளிக் கண்டினியூ டு ஆட் செல்ஃபி யுவர் செல்ஃப். இதை முடித்த உடனே கீழே பாருங்கள் கண்டினியூன்னு சொல்லி கொடுத்தா செல்ஃபி ஃபோட்டோ எடுக்க சொல்லி கேட்கும். இந்த செல்ஃபி ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த மாதிரி பேஜுக்கு கீழே பாருங்கள் டேக்ஸ் ஏ செல்ஃபின்னு கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய செல்ஃபி கேமரா ஓப்பன் ஆகும். செல்ஃபி கேமரா ஓப்பன் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணால் செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கணும். ஃப்ரண்ட் கேமரா வச்சு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்தோடனே பாருங்கள் ரைட் சைடில் கீழே ஓகேன்னு கேட்டிருக்கு. அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நாம் எடுத்த ஃபோட்டோ இந்த பேஜில் வந்துடும். இந்த பேஜில் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் கீழே கண்டினியூ அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். கண்டினியூன்னு சொல்லி கொடுத்த உடனே இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஆகும். இந்த ஃபோட்டோ வந்து ப்ராசஸ் ஆகிட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தலையில் தொப்பி போட்டிருக்கக்கூடாது, கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா ஃபில்டர்ஸ் இந்த கலர் அப்ளிகேஷனு கொஞ்சம் டார்க்னஸ் பிரைட்னஸ் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வைக்கக்கூடாது. ரியலாக நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன கேமரா மூலிமா ஃபோட்டோ எடுக்க முடியுமோ அதை தான் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல் சரியான வெளிச்சத்தில் எடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நாளையும் படிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிகின் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இந்த பிகின் வெரிஃபிகேஷன் கொடுத்த உடனே என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு வீடியோ ஓப்பன் ஆகும், ஒரு ஃப்ரேம் ஓப்பன் ஆகும். அந்த ஃப்ரேமுக்குள்ளே நம்ம செல்ஃபியை நம்ம வைக்கிறோம். பாருங்கள், நான் பிகின் வெரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஒரு கேமரா ஓப்பன் ஆகுது, அதுக்குள்ளே இவர் ஃபோட்டோவை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஃபிக்ஸ் பண்ண உடனே கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே பாருங்கள், ப்ளீஸ் டு நாட் கவர் யுவர் ஐஸ் வித் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. கீழே ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அது என்ன சொல்லுதோ அதே போல் நீங்கள் செய்யணும். அது செஞ்சு முடித்த உடனே உங்களை கண்ணை சிமிட்ட சொல்லும், இல்லை லெஃப்ட் சைடு ரைட் சைடு தலையை ஆட்ட சொல்லும். அப்படி இல்லைனா உதட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண சொல்லும். இது முடிஞ்ச உடனே ப்ராசஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். ஓகேன்னு சொல்லி வந்த உடனே உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும், உங்கள் ஐடி ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடிக்கு வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும். அந்த மெயில் வந்தோடனே உங்கள் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட ஐடியை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ. இப்போ பாருங்கள், இவருக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணியிருந்தாரு. ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் வந்துருச்சு, ஓகே ஆகிடுச்சு. இப்போ நான் க்ளோஸ் கொடுத்துட்றேன். இதோட ஒரு டோட்டல் டேட்டாபேஸ் முடிஞ்சிருது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். கிரியேட் அக்கௌண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வெரிஃபிகேஷன் ஐடி டீட்டெயில்ஸ் முடிஞ்சிருச்சு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுடைய டீட்டெயில்ஸை ரிவ்யூ பண்ணி ரிசல்ட் சொல்கிறதுக்கு 26/7/2022 அப்படின்னு சொல்லி அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் ஆகாது, அதிகபட்சம் 5-10 நிமிஷம், மேக்ஸிமம் ½ அன் ஹவரில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட மெயில். நீங்கள் பினான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு போனீங்க அப்படின்னா யுவர் அக்கௌண்ட் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வரும். அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பினான்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயிலுக்கு வந்து போயிட்டு நீங்கள் வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, வேலை முடிஞ்சிடும். பினான்ஸ் அக்கௌண்ட்டை சூப்பராக ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டீமில் உள்ள மக்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெயில் வந்திருக்கும். உங்கள் மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்கள் மெயில் பேஜுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அந்த மெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த போல் வரும். இருங்க நான் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு வரும். இது வந்து முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்